இவன் பொண்ணுங்களுடைய உடம்புல இருந்து ஒரு பர்ஃபியூமை தயாரிக்கிறான். அதுக்காக ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையுமே கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். ஊருக்குள்ள பொண்ணுங்கள்லாம் மர்மமான முறையில இறந்துட்டு வரதை பார்த்த அந்த அரசாங்கம் பொண்ணுங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு தீவிரமா தேடிட்டும் வராங்க. இப்பதான் இவன் ஒரு பர்ஃபியூம் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனுடைய ரூம்குள்ள பொண்ணுங்களுடைய தலைமுடி அவங்களுடைய உடல்கள் இருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் அந்த கொலையாளி அப்படின்னு இவனை பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் பண்ண தப்புக்கு பொதுமக்கள் முன்னாடி தூக்குல போட போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் அவனை தூக்குல போடுறதுக்காக கூட்டிட்டு வராங்க. இப்ப அவன் வண்டியில இருந்து இறங்கும் போது இப்ப ராஜ மரியாதையோட அவன் கீழே இறங்குறான். இதை பார்த்த மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இத்தனை பொண்ணுங்களை கொண்டவனை எப்படி இவ்வளவு ராஜ மரியாதையோட கூட்டிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் வண்டியில வரும்போது அவன் கண்டுபிடிச்ச அந்த பர்ஃபியூம் உடைய ஒரு துளிய அவன் பயன்படுத்தி இருப்பான். அந்த பர்ஃபியூம் உடைய ஸ்மெல்லுக்காக தான் இவங்க மனசு மாறி இருக்காங்க. ஏன் அவனை தூக்குல போடுறான் அவன் கூட நீங்க ஒரு கடவுள் அப்படின்னு அவனுக்கு கீழே மண்டி போட்டு உட்கார்றான். அதுக்கப்புறமா ஒரு துணியில அந்த பர்ஃபியூம் உடைய ஒரு துளியை விட்டு இப்ப அப்படியே காத்துல விசிறி விடுறான். அடுத்த செகண்டே அங்க கத்திட்டு இருந்த எல்லா மக்களுமே இதை ஸ்மெல் பண்ணதுல இருந்து இவன் உண்மையாவே கடவுள் தான் போல அப்படின்னு எல்லாரும் அவங்களவே மறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய ஸ்மெல் இருக்கு. இப்ப மக்கள் எல்லாமே அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாம அவங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவனும் அந்த ஊரை விட்டு அங்கிருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் குழந்தைய பிறக்கும் போது இவனுக்கு அபரிவிதமான ஒரு ஸ்மெல் பவர் கிடைச்சிருக்கும். அது சாதாரணமான ஒரு மனிதர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் பவர் இருக்காது. இவனுக்கு எல்லா வகையான ஸ்மெல்லுமே தெரியும். அப்பதான் ஒரு பழக்கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணுடைய ஸ்மெல் இவனுக்கு தெரியுது. அது இவன் நினைச்சு பார்த்ததை விட ரொம்பவே புதுசா இருக்கு. அது இவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணவே இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். ஆனா அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு கத்தலான்னு ட்ரை பண்றான். ஆனா இவன் அந்த பொண்ணுடைய வாயை பொத்தனதும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அதோட அவகிட்ட அடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்மெல்லுமே காணாம போயிடுது. இப்பத்துல இருந்துதான் அவனுக்கு இதே மாதிரியான ஒரு ஸ்மெல் தேவைப்படுது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பர்ஃபியூம் கடை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இவனுக்கு பழக்கமாகுது. சோ அவங்க முன்னாடியே ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபியூம் பண்ணி கொடுக்கறான். அதை பார்த்ததும் அவர் ஆச்சரியப்பட்டு இவன் ஒரு இடத்துல அடிமையா இருப்பான். சோ அவங்க கிட்ட காசை கொடுத்து இவனை அடிமையா இங்க கூட்டிட்டு வராரு. இதுக்கப்புறமா இவனும் பல விதமான பர்ஃபியூம் பண்ணி கொடுத்து அவரும் மிகப்பெரிய பணக்காரராகிறாரு. இதுக்கப்புறமா எனக்கு இந்த உலகத்திலேயே யாரு கண்டுபிடிக்காத ஒரு பர்ஃபியூமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவருடைய உதவி மூலமா அவன் ஒரு பர்ஃபியூம் ஃபேக்டரிக்கே போறான். சோ அந்த புதுவிதமான பர்ஃபியூமை எது மூலமா தயாரிக்க போறான் அப்படின்னா இந்த பொண்ணுங்களுடைய உடல்கள் மூலமா தான். அதுக்காகத்தான் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையுமே அவன் கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். சோ அதை அவன் எப்படி எடுக்கிறான் அப்படின்னா மிருகங்களுடைய கொழுப்பு மூலமா அவங்களுடைய ஸ்மெல்ல அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படிதான் அந்த பர்ஃபியூம் அவன் கண்டுபிடிச்சு இப்ப அந்த அரசாங்கத்துக்கிட்டையும் மாட்டி இருக்கான். ஆனா இதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து நடந்து போகும்போது இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்ப அவனுக்கு ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. இவன் முதல்ல பார்த்தா அந்த பழக்கோட பொண்ணுடைய ஞாபகத்திலேயே அவன் இருக்கான். இப்ப அவன் கண்டுபிடிச்ச அந்த பர்ஃபியூம் மேல அவனுக்கு சந்தோஷம் இல்ல. அதுக்கு பதிலா அவன் முதல்ல பார்த்தா அந்த பொண்ணோட நம்ம வாழ்ந்து இருக்கணுமே அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். இப்படியே நடந்து போன இவன் ஒரு கிராமத்துக்கு போறான். அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பயங்கர வறுமையில் இருக்காங்க. இவன் என்ன பண்றானா அவன் கண்டுபிடிச்ச அந்த பர்ஃபியூமை அவன் தலை மேல ஊத்த ஆரம்பிக்கிறான். ஒரு துளி பர்ஃபியூமுக்கே அந்த ஊரே பைத்தியமா அலையுது. இப்ப மொத்த பர்ஃபியூமே அவன் மேல ஊத்திக்கிட்டதுனால அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவர் ஒரு கடவுள் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் மேல இருந்து வரக்கூடிய அந்த அற்புதமான ஸ்மெல்லுனாலேயே அவனை கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அவனுடைய உயிரும் அந்த இடத்துல போகுது. அதுக்கப்புறமா கடைசியா அந்த பர்ஃபியூம் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துளி பூமியில விழுகிற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய கதையை இங்க முடிக்கிறாங்க.